நீண்ட நேரம் செல்போன் பார்த்துக் கொண்டிருந்ததால் கண்ணே பறிபோகிவிட்டதே. ஐயோ குழந்தைகளே, நீங்கள் யாரும் இனிமே செல்போன் பார்க்காதீங்க என ஆசிரியர் ஒருவர் பள்ளி வகுப்பறையில் அரங்கேற்றிய நாடகத்தை உண்மை என நம்பிய மாணவர்கள். பிள்ளைகள் நீண்ட நேரம் செல்போன் பார்க்காதீர்கள், அது உங்கள் கண்ணையும் மூளையும் பாதித்துவிடும் என பலமுறை அறிவுரை கூறியும் அவர்கள் கேட்டபாடில்லை. இதற்கு ஏதாவது தீர்வு காண வேண்டும் என்று எண்ணிய ஆசிரியர் நாடகத்தை அரங்கேற்ற தொடங்கினார். அதில் வகுப்பறையில் மாணவி ஒருவரின் கண் அதிக நேரம் செல்போன் பார்த்துக் கொண்டிருந்ததால் அது பார்வையே பறிபோனது என்று சித்தரித்து நடத்திய நாடகத்தில் அந்த ஆசிரியரே மாணவர்களிடம் சென்று, இனிமேல் நீங்கள் யாரும் செல்போனை நீண்ட நேரம் பார்க்காதீர்கள் என கதறி அழுதபடியே மன்றாடி கேட்டுக்கொண்டார். அதை உண்மை என்று நம்பிய அந்த சிறுவர் சிறுமிகள், இனி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று கண்கலங்கியபடியே உறுதியாக தெரிவித்தனர். நீண்ட நேரம் செல்போன் பார்த்துக் கொண்டிருந்ததால் கண்ணே பறிபோகிவிட்டதே. ஐயோ குழந்தைகளே, நீங்கள் யாரும் இனிமே செல்போன் பார்க்காதீங்க என ஆசிரியர் ஒருவர் பள்ளி வகுப்பறையில் அரங்கேற்றிய நாடகத்தை உண்மை என நம்பிய மாணவர்கள். பிள்ளைகள் நீண்ட நேரம் செல்போன் பார்க்காதீர்கள், அது உங்கள் கண்ணையும் மூளையும் பாதித்துவிடும் என பலமுறை அறிவுரை கூறியும் அவர்கள் கேட்டபாடில்லை. இதற்கு ஏதாவது தீர்வு காண வேண்டும் என்று எண்ணிய ஆசிரியர் நாடகத்தை அரங்கேற்ற தொடங்கினார். அதில் வகுப்பறையில் மாணவி ஒருவரின் கண் அதிக நேரம் செல்போன் பார்த்துக் கொண்டிருந்ததால் அது பார்வையே பறிபோனது என்று சித்தரித்து நடத்திய நாடகத்தில் அந்த ஆசிரியரே மாணவர்களிடம் சென்று, இனிமேல் நீங்கள் யாரும் செல்போனை நீண்ட நேரம் பார்க்காதீர்கள் என கதறி அழுதபடியே மன்றாடி கேட்டுக்கொண்டார். அதை உண்மை என்று நம்பிய அந்த சிறுவர் சிறுமிகள், இனி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று கண்கலங்கியபடியே உறுதியாக தெரிவித்தனர்.